நாட்டில் ஆயுத மோதல்கள் நிலவிய காலங்களில் நாளொன்றுக்கு பலியான உயிர்களின் எண்ணிக்கையினை விடவும் தற்காலத்தில் வீதி விபத்துகளினால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை சில வேளைகளில் அதிகமாக காணப்படுகின்றன. வீதி விபத்துகளில் அதிகமானவை சம்பந்தப்பட்டோரின் கவனயீனம் காரணமாகவே ஏற்படுகின்றன. இதுதான் இங்குள்ள கசப்பான உண்மையாகும். வீதி ஒழுங்குகளையும் சமிஞ்ஞைகளையும் பின்பற்றாமை, அதிக வேகத்தில் வாகனங்களில் பயணித்தல், தொலைபேசியில் உரையாடிக் கொண்டே வாகனங்களை செலுத்துதல் என்று நமது தவறுகளே நம்மை விபத்துகளில் சிக்க வைத்து விடுகின்றன. வீதி விபத்துகளில் ஏற்படும் மரணங்களை வெறும் செய்தியாக மட்டுமே அதிகமானோர் பார்க்கின்றனர். ஆனால் வீதி விபத்தொன்றில் ஒருவர் அகால மரணத்தை தழுவும் போது அந்த நபரை நம்பி வாழும் குடும்பங்களும் நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். நம்முடைய இவ்வாறான கவனயீனம் காரணமாக எத்தனை பேரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறுகிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திப்பதற்கு தயாரில்லை என்பதை உணர்வதில்லை. இன்றைய தினம் நாட்டில் பல பாகங்களிலும் வீதியோரங்களில் எமது கேமராவை நாம் நிறுத்தி வைத்த போது வீதி ஒழுங்குகளையும் வாகனத்தை செலுத்தும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளையும் மீறி செயற்பட்ட பலர் எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகினர். தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சென்றவர்கள், வீதியின் மஞ்சள் கடவை பகுதியில் வாகனங்களை முந்தி சென்ற வாகனங்கள், முறையான சமிஞ்ஞையின்றி வீதிகளில் திரும்பிய வாகனங்கள் என்று ஏராளமான தவறுகளுடன் பயணித்த பலரை எமக்கு காண கிடைத்தது. இவை போன்ற தவறுகள் நிகழும் போதுதான் விபத்துகளும் ஏற்படுகின்றன. மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் பலர் போலீசாருக்கு பயந்தே தலைக்கவசங்கள் அணிவதை காண முடிகிறது. ஆனால் விபத்துகளின் போது ஏற்படும் ஆபத்தின் தன்மையை குறைப்பதற்கும் உயிர் ஆபத்தினை தவிர்ப்பதற்கும் தலைக்கவசம் அணிதல் பெரிதும் உதவியாக உள்ளதை நம்மில் கணிசமானோர் நினைத்து கூட பார்க்க தவறிவிடுகின்றனர். மறுபுறம் தலைக்கவசம் அணிந்து செல்பவர்களில் கணிசமானோர் அதற்குரிய பட்டியை இறுக்கமாக அணிந்து கொள்வதில்லை. தலைக்கவசம் அணியாமல் செல்வதற்கும் தலைக்கவசம் அணிந்து கொண்டு அதன் பட்டியினை பூட்டாமல் செல்வதற்குமான விளைவுகள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் என்கின்றனர் போலீசார். පදිකයින් පාර මාරුවීමේදී පදික මාරුවක් තිබෙන ස්ථානවලදී නම් பாதசாரிகள் பாதையை மாறும் போது மஞ்சள் கடவை காணப்படுமாயின் கட்டாயம் மஞ்சள் கடவை ஊடாக மாற வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். முதல் தடவை 1000 ரூபாய் அபராதமும், இரண்டாவது தடவை 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். சில மனிதர்களை விட மிருகங்கள் பாதை மாறுகின்ற போது பாதுகாப்புடன் செயற்படுகின்றன. தெற்காசியாவில் இலங்கை போன்ற நாடுகளில் பாதசாரிகளுக்கு பாதுகாப்பான முறையில் பாதையை கடப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முறைகள் இல்லை. அடுத்ததாக பலவிதமான தலைக்கவசங்களை அணிய முடியாது. தமது தலையை பாதுகாக்கக்கூடிய தலைக்கவசங்களை அணிய வேண்டும். ஆனால் இலங்கையர்கள் தமது தலையை பாதுகாத்துக் கொள்வதை விட போலீசாரிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே தலைக்கவசம் அணிகின்றனர். நீங்கள் ஒருபோதும் இவ்வாறு சிந்திக்க வேண்டாம். எப்பொழுதும் உங்களது தலையை பாதுகாப்பதற்கு தலைக்கவசத்தை அணியுங்கள். ඒ ආකාරයට හිතන්නට එපා. හැම විටම තමාගේ හිස ආරක්ෂා කර ගැනීමට ප්‍රමිතියෙන් යුතු හෙල්මටයක් පළඳින්න. வாகனங்களை வேகமாக செலுத்துவதன் காரணமாக ஒவ்வொருவரும் தமது அன்புக்குரியவர்களை ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். சாரதிகளை பொறுத்தவரையில் வேகம் விவேகம் அல்ல என்பார்கள். வீதி விபத்துகளின் போது அனர்த்தங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாகனங்கள் அதிக வேகத்தில் பயணிப்பது பிரதான காரணமாகும். இந்த உலகில் உயிரை விடவும் பெருமதியானது ஒன்றுமே இல்லை. வீதி விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் பங்காற்ற முடியும். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ஷிப்லி அகமது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் பயணிக்கும் அனைவரும் அட்டாளைச்சேனை மீனோடைக்கட்டு வளைவை கடந்தே பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஏராளமான விபத்துக்கள் இடம்பெறும் இந்த வீதி வளைவில் அதிகமான மரணங்களும் பதிவாகியுள்ளன. அட்டாளைச்சேனை மீனோடைக்கட்டு பிரதான வீதியில் அமைந்துள்ள இந்த அபாய வளைவு பற்றியும் இங்கு நிகழும் விபத்துக்கள் குறித்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். மீனோடைக்கட்டு வீதி வளைவில் விபத்துக்கள் ஏற்படுவதை குறைக்கும் வகையிலான சில நடவடிக்கைகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மேற்கொண்டுள்ளனர். எனவே அவர்களின் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது. குறித்த வீதி வளைவில் வேக கட்டுப்பாட்டினை இழக்கும் வாகனங்கள் வீதியை விட்டு விலகி அங்குள்ள பள்ளமான பகுதியில் விபத்துக்குள்ளாகின்றமை அண்மை காலமாக அதிகமாக பதிவாகியது. இதனை தடுக்கும் முகமாக அந்த இடத்தில் வீதியோரமாக இரும்பு புள்ளிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் நிறுவியுள்ளனர். மேலும் குறித்த இரும்பு புள்ளிகள் பளபளக்கும் சமிக்கை நிறத்தினை கொண்டுள்ளமையினால் இரவு நேரத்தில் பயணிக்கும் வாகனங்கள் குறித்த இடத்தில் வளைவொன்று உள்ளமையை இலகுவாக இனங்காணக்கூடியதாக உள்ளது. அந்த மரண வளைவு இரு வளைவுகளிலே
வீதி தடைகளை ஏற்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. பொருத்தமான இடங்களிலே வீதி தடைகளை போட வேண்டும். அந்த ஓரங்களிலே அது சம்பந்தமான விளக்கங்களையும் விட வேண்டும். இதேவேளை இந்த வீதியை இரண்டாக பிரிக்கும் வெள்ளைக்கோடுகள் உரிய முறையில் இடப்படாததன் காரணமாகவும் குறித்த வளைவில் விபத்துகள் இடம்பெறுவதற்கு காரணம் என பயணிகள் நீண்ட நாட்களாக சுட்டிக்காட்டியிருந்தனர். ஆனால் தற்போது முன்னர் இடப்பட்ட வெள்ளைக்கோடுகளுக்கு பதிலாக வீதியை அகலமாக காட்டும் வகையில் புதிதாக வெள்ளைக்கோடுகள் இடப்பட்டுள்ளன. மீனோடை கட்டிலுள்ள அபாயகரமான வீதி வளைவு குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டில் நாம் சுட்டிக்காட்டினோம். அந்த சக்தி தீவிரம் தெரிவித்ததன் காரணமாக இப்போ அந்த வீதிகளை இந்த கோடுகளை அகலப்படுத்தியும் கோடுகளை குட்டியும் தற்போது அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோடுகளையும் இந்த வீதியை அகலப்படுத்துகிற அந்த பெயிண்டுகளால் காட்சிப்படுத்துவதையும் அந்த இரும்பு கம்பிகளை நாட்டுவதாலையும் நமது வீதி விபத்துகளை குறைக்க முடியாது. அதனையடுத்து குறித்த 2 நடவடிக்கைகளையும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னதாக அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் மொத்தமாக 144 வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதோடு அதில் 16 பேர் உயிரிழந்தனர். இதில் அதிகமானவை இந்த வளைவில் இடம்பெற்ற விபத்துகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் முன்னால் ஒரு வளைவு உள்ளதை அறிவுறுத்தும் வகையில் மீனோடைக்கட்டு பகுதியில் அறிவுறுத்தல்களை இட்டுள்ள போதும் பாரியதொரு பதாகையொன்றினை அமைத்து அதில் மீனோடைக்கட்டு வீதி வளைவு குறித்து அறிவுறுத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.